ஹாய், வெல்கம் டு ட்ரீம் மேக்கர். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சூயிங் வீடியோஸ் அண்ட் ஹோம் ஆர்கனைசேஷன் இதெல்லாமே நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஹாஃப் சாரி எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ லைனிங் ஃபேப்ரிக்கில் கீழே 2 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அந்த லைன்லேருந்து மேல் பக்கமாக 9 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளவுஸோட ஹைட் வந்து பாப்பாவுக்கு 9 இன்ச் வந்துடும். இந்த லைனில் வந்துட்டு ஹாஃப் ஆஃப் ஷோல்டர் -1 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஷோல்டர்லேருந்து உள் பக்கமாக ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நான் ஷோல்டர் ஸ்ட்ராப் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நெக் டெப்த் வந்துட்டு 6 இன்ச் மணிக்கு வரும். ஸோ நான் கீழேருந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு கிளாத் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி மார்க் பண்ணியிருக்கேன். ஓவராலாக பார்த்திங்கன்னா 6 இன்ச் வரும். இதில் வந்துட்டு நம்ம என்ன நெக் ஷேப் வேணும்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். நான் வந்து பாட் நெக் மாதிரி கொடுத்துக்கிறேன். மேலே 1/2 இன்ச் வந்து கட்டிங் லைனுக்காக நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டிச்சிங் லைனில் இருந்துட்டு ஹாஃப் ஆஃப் ஆர்ம் ஹோல் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 4.5 இன்ச் வரும் பாப்பாவுக்கு. ஸோ இதில் இருந்துட்டு நம்ம 1/4 ஆஃப் செஸ்ட் ரவுண்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் நான் 1.5 இன்ச் அளவுக்கு சீம் அலவன்சஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம கர்வ் எடுத்துடலாம். இப்போ கீழே வந்துட்டு 1/4 ஆஃப் வேஸ்ட் ரவுண்ட் அண்ட் டாட்க்கு வந்துட்டு நான் ஒரு 2 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு 2 பக்கமும் 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு டாட் ஹைட் வந்துட்டு ஒரு 2.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டாட் வந்து தேவையில்லை குழந்தைங்களுக்கு, இது ப்ளவுஸ் லுக்கில் வரணும் அப்படிங்கிறதுனால தான் நான் கொடுக்குறேன். இங்கே ஹிப் ரவுண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1/4 ஆஃப் ஹிப் ரவுண்ட் தான் அப்படியே தான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா சீம் அலவன்சஸ் வந்து அந்த 1 இன்ச் வந்து உள்ளே போயிடும். ஸோ 1/2 இன்ச் அளவுக்கு தான் சீம் அலவன்சஸில் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அதை நான் ஸ்டிச்சிங்கில் காட்டுறேன். ஸோ இப்போ ஆர்ம் ஹோலுக்கு வந்துட்டு நம்ம சீம் அலவன்சஸ் கொடுத்துட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்குக்கும் சீம் அலவன்ஸ் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்டிச் பண்ணுறப்ப நீங்கள் கட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ பேக் பேட்டர்ன் வச்சுட்டு தான் நம்ம ஃப்ரண்ட் பேட்டர்ன் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ பேலன்ஸில் இருக்கக்கூடிய கிளாத்தில் வந்துட்டு கீழே லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம்ல அந்த லைன், அப்புறம் ஹைட்டு, ஆர்ம் ஹோல் லைன் எல்லாமே ஷோல்டர் லைன் எல்லாமே நம்ம மார்க் பண்ணிடலாம். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு நான் சீம் அலவன்சஸ் கொடுத்துருக்கேன். இது எதுக்குன்னா ஹூக் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக. இந்த உள்ளே இருக்க லைன்லேருந்து ஹாஃப் ஆஃப் ஷோல்டர், நெக் வித், அப்புறமா நெக் டெப்த், ஆர்ம் ஹோல் லைன் எல்லாமே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கணும்னு கற்றுக்கணுன்னா என்னோடய சேனலில் வீடியோஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பேசிக் பேட்டர்ன்லேருந்து எல்லாமே வந்து நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக் வந்து நான் கொஞ்சம் வி ஷேப் மாதிரி கொடுக்கலான் இருக்கேன். ஏன்னா பின்னாடி குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப டீப்பாக இருக்குதுங்கிறதுனால இங்கே கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்க மாதிரி ஷேப் இருந்ததுன்னா ஷோல்டர் வந்து ஃபால் ஆகாது. அதனால் நான் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறேன். இங்கேயுமே வந்துட்டு 1/4 ஆஃப் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கலாம், 1/4 ஆஃப் வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கலாம். சீம் அலவன்சஸ் எல்லாத்தையும் நான் மார்க் பண்ணி கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாட்டோட விட்த் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ டாட் விட்த் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பிரின்சஸ் லைன் கொடுக்கலாங்கிறதுக்காக நான் இந்த மார்க்கிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அகெயின் நான் சொன்ன மாதிரி தான் ப்ளவுஸோட லுக் வரணுங்கிறதுனால தான் நான் இதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். குழந்தைங்களுக்கு வந்து அந்த பஸ்ட் பாயிண்ட், பஸ்ட் வித் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் அந்த கட்டிங் லைன் வந்து ப்ராப்பராக இருந்தால் போதும். ஸோ அதுக்காக தான் இந்த மார்க்கிங்ஸ் எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஸோ குழந்தைங்களோட அப்பெக்ஸ் பாயிண்ட் எங்கன்னு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து பிரின்சஸ் லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக பிரின்சஸ் லைனில் வந்துட்டு கொஞ்சம் ஃபேப்ரிக் வந்து எக்ஸ்ட்ராவாக காட்டும். அப்படி காட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம டாப் ஸ்டிச் கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளாட் ஆகிடும். ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு தூக்குன மாதிரி இருக்காது குழந்தைங்களுக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஸ்லீவ்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கீழே வந்துட்டு அன்இவனாக இருந்ததுனால நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு 3/4 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 3/4 இன்ச் மார்க் பண்ண லைன்லேருந்து மேல் பக்கமாக ஸ்லீவ் லென்த் மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனில் இருந்துட்டு நம்ம கேப் ஹைட் கொடுக்கணும். பட் மேலே ஒரு 1.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம பஃப் ஸ்லீவ் மாதிரி லைட்டாக அந்த லுக் கொடுக்குறதுக்காக. அதுலேருந்து நம்ம
ஸ்லீவ்க்கு வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். ஸோ கீழே வந்துட்டு கேப் ஹைட்டு ஸ்லீவ் ஓப்பன் எவ்வளவோ அதை நம்ம மார்க் பண்ணிவிட்டு சீம் அலவன்சஸ் கொடுத்து நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஸ்கர்ட்டோட கட்டிங் பார்க்கலாம். ஸோ 4 லேயர் இருக்கிற மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக இதில் லாங்காக இருக்கக்கூடிய லைன் மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டரில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 2 பக்கத்துக்கும் நம்ம 1/4 ஆஃப் வேஸ்ட் ரவுண்ட் மார்க்கிங் நம்ம பண்ணிக்கணும். ஸோ இப்போது 5 இன்ச் அப்படின்னா அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து வச்சுட்டு 2 பக்கமும் சேர்த்து 5 இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் ஹாஃப் இன்ச் நான் சீம்ஸ் கொடுத்துக்கிறேன். கீழே இருக்க பாட்டம் லைனில் வந்து எவ்வளோ விட்த் வருதோ அதை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் அந்த ஹாஃப் இன்ச்சோட. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்கர்ட்லாம் போடுவோம் இல்லையா, அந்த பேட்டர்ன் தான் இது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறது பொறுத்து நம்ம இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிராஸால் நம்ம லைன் வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த விட் அளவு எவ்வளோ விட் இருக்குதோ அந்தளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் ப்ளீட்டட் ஸ்கர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ஈவனாக இருக்கும். உள்ள லைனிங் வந்து ஈவனாக இருக்கிறப்ப மேலே ப்ளீட்ஸ் வைக்கிறப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்லை கொஞ்சம் பஃபியாக தெரியணும் அப்படின்னா ப்ளீட்ஸ் உள்ளேயுமே நீங்கள் ப்ளீட்டட் ஸ்கர்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு மேலே மெயின் ஃபேப்ரிக்கும் ப்ளீட் கொடுத்திங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஹிப் ஏரியாவில் வந்து கொஞ்சம் நல்லா பஃபியாக தெரியும். கேன் யூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து இப்படி தான் வரும். எனக்கு ஃப்ளாட்டாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணோன்னா ஒரு சைடு வந்து இப்படி இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா சைடில் வந்துட்டு ஒரு 1 இன்ச் கிட்ட சீம்ஸ் இருக்கும். அது நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம பார்க்கலாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு. ஸோ மெயின் ஃபேப்ரிக்கில் ஒவ்வொரு பேட்டர்னையுமே நம்ம வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதில் வர கரை பார்ட் வந்துட்டு நான் பாப்பாவுக்கு ஸ்லீவ்ஸ்க்கு கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருக்கேன். 2 லேயர் இருக்குது. இது மாதிரி மற்றதையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.